கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக நாள் ஒரு காரியத்தை குறித்து அணைக்க போகிறோம். சங்கீதம் 50:15 வாசிக்கலாமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது 3 காரியம் இருக்குதுல. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எப்போ கூப்பிடணும் அப்படிங்கிற நேற்றைய செய்தியில் பார்த்தோன்னா, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? ஆபத்து காலம் அப்படின்னா என்னென்னா ஒரு டேஞ்சரான டைம் நமக்கு, சரிங்களா? தாவீதுக்கு ஆபத்து காலம் இருந்தது. எப்போனா சவுல் தன்னை துரத்துவது ஆபத்து காலம், அவங்க பையன் அப்சலோம் தன்னை துரத்துவது ஆபத்து காலம்னு அவர் ஃபீல் பண்ணார் இல்லைங்களா? எங்கெல்லாம் அவர் ஓடி ஒளிய முடியுமோ அங்கெல்லாம் ஓடி ஒளிந்தார். அது தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஆபத்திலிருந்து தன் ஜீவனை காத்துக்கொள்வதற்காக ஓடுவது, அப்படித்தானுங்க. அப்படி காத்துக்கொண்டு அவர் காத்துக்கொள்ள ஓடும் பொழுதெல்லாம் தேவன் அவரை காத்துக்கொண்டார். அவரை காப்பாற்றிக்க முடியல. அந்த ஆபத்து நேரத்தில் அவர் என்ன செய்தாருங்க? தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதனால தான் அந்த நேரத்தில் என்ன செய்தாருங்க? அவர் விடுவித்தார். அவர் அவரை மகிமைப்படுத்தினார். எத்தனை சங்கீதங்களை பார்க்குறோம்ல, அதெல்லாம் அவர் மகிமைப்படுத்துகிற சங்கீதம். காரணம் என்ன? தாவீதை விடுவித்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு இன்றைக்கு உங்களுக்கு ஆபத்து நேரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், சரீர பிரகாரமாக, வியாதியில், ஏதோ மனதளவில் ஆபத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆபத்து காரியத்தில் இருப்பது போல இருக்கலாம், ஆபத்தில் இருப்பது போல இருக்கலாம். உங்களுக்கு உறவினர்களோ தெரிந்தவர்களோ ஒரு மரண தருவாயில் இருக்கலாம், ஐசியூவில் இருக்கலாம். கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்களேன். நீங்கள் இதுவரை செவிக்கல, இதுவரை நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கவே இல்லைன்னா இப்போ நீங்கள் முழங்கால் போட்டு செபிங்க. நீங்கள் ஆண்டவரை பார்த்து செபிங்க. ஆண்டவரே, இது ஆபத்து நேரமாக இருக்கிறது, எங்களுக்கு எப்படியாவது விடுதலை தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் செபிங்க. கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வார்? அதுலேருந்து விடுதலை தருவார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்ட உடனே விடுதலையை அப்படியே மறந்துடக்கூடாது. என்ன செய்யணுமா? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் தந்த அந்த விடுதலையை நீங்கள் சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்லணும். சபைக்கு போய் சாட்சியாக சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அந்த விடுதலையை மகிமையாக எண்ணணும். ஆமென், அல்லேலூயா. தாவீது அப்படி எண்ணினான். அதனால தான் இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். அப்போ எனக்கு தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து தியானிக்கலாம், ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாளில் எங்களுடைய ஆபத்து நேரத்தில் அரணான கோட்டை, எங்களுக்கு அடைக்கலம் நீங்கள் தான்ப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. ஆபத்து நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது எங்களுக்கு அப்பா நீங்கள் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பீங்க, எங்களை விடுவிப்பீங்க. உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 50:2 வாசிக்கலாமா? பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னவாங்க? பூரண வடிவுனாலே அழகு, பூரண அழகுங்கிறார். அந்த சீயோன் எப்படி இருக்குதா? பூரண அழகு. அங்கு இருந்து தேவன் என்ன செய்கிறாரா? பிரகாசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம கூட எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய பார்வையில் அழகுள்ளவர்கள். அவர் அழகுள்ளவர், அதனால் அவருடைய பிள்ளைகளும் அழகுள்ளவர்கள். அதில் பூரண அழகுள்ளவர். ஆமென். இந்த சீயோன் அப்படி இருக்கும் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. தங்க தெருக்கள் இருக்குமா? அது அந்த பரலோகத்தை, சீயோனை குறித்த அருமையான காரியமாக இருக்குது. சரிங்க, அங்கிருந்து கர்த்தர் ஏன் பிரகாசிக்கிறார்? அது நமக்கு தெரியணும்ல. ஏன் கர்த்தர் அங்கிருந்து பிரகாசிக்கிறார்? முதல் வசனம் வாசிக்கலாமா? வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பிரகாசத்தின் வெளிச்சம் எங்கே போகணுமா? பூமிக்கு தான் போகணும். ஆமென். அங்கிருந்து அவருடைய வெளிச்சம் பூமிக்கு கடந்து வருகிறது. ஆமென். அவர் பூமியை கூப்பிடுகிறார். பூமி எப்படிங்க கூப்பிட முடியும்? அவர் வந்தபோது, அவர் பூமியை உண்டாக்கின போது எப்படி இருந்ததா? பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அவர் திரும்ப வந்தபோது எப்படி ஆயிடுச்சுங்க? ஒரு அலங்கோலும் இருள் இருந்தது ஆழத்தில். அது ஒழுங்கின்மை, வெறுமையுமாக இருந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருந்த பூமியை அவர் மறுபடியும் சீர்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. வெளிச்சத்தை கொடுத்தாரு, சமுத்திரத்தை கொடுத்தாரு, வானத்தை கொடுத்தார், பூமியை கொடுத்தார், இல்லை சகலத்தையும் கொடுத்தார், இல்லை கொடுத்து அதை அழகாக உருவாக்கி அதை நம்ம கையில் கொடுத்தார். ஆனால் திரும்ப பாவம் வந்துருச்சு.
அந்த பாவத்துக்கு பரிகாரியாக அவரே வந்தார், அவரே சிலுவை ஏற்றார், அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஆமென், அல்லேலூயா. அந்த பிரகாசம் சியோனிலிருந்து இந்த பூமியை பார்த்து கூப்பிடுகிறது. தேவன் பூமியை கூப்பிடுகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகு என்ற சத்தம். ஆமென். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் சொன்னதை செய்கிறோமா? அவர் என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்கிறாரோ அதை அப்படி கீழ்ப்படிந்து செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் கூட பேசியிருக்கார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தைக்காய் நன்றி. அந்த வார்த்தைகளை ஜீவன் இருப்பதற்காய் நன்றி. அப்பா, எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.